Hi guys, welcome back to iQOO 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபோன் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். சோ இந்த ஃபோன் என்ன அப்படினா iQOO ல Z3 5G மாடல் வந்து ரீசன்ட்டா வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ ஃபோன் வந்து சூப்பராவே இருந்துச்சு. இதோட டீடைல் ரிவ்யூ தான் வந்து ஃபுல்லாவே வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். டாப் 5 ல பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போட்டுருக்கோம். அதாவது 20000 கீழ வந்து டாப் 5 ல நம்பர் 1 அப்படி சொல்லிட்டு இத தான் நான் வந்து சொல்லி எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணிருந்தேன். நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இந்த ஃபோனை பத்தி எப்படி இருக்கு என்னன்னு. அதனால இத பத்தி ஒரு டீடைல் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படினா வந்து இன்னைக்கு வந்து இந்த ஃபோனை வந்து ஃபுல்லா நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம். இதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகுமா, உங்களுக்கு வந்து செட் ஆகுமா, உங்களுக்கு நீங்க வந்து வாங்கிக்கலாமா அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசில பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாவே வந்து புரியும். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பார்த்து இந்த ஃபோனை பத்தி ஃபுல்லாவே டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் லுக் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து சூப்பராகவே இருக்குது. செம்மையாக வந்து கிளிட்டர் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரெயின்போ கலர் மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. பின்னாடி மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு கிரிப் வந்து நல்லாவே இருக்குது, கிளாஸ் ஃபினிஷ் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து iQOO அப்படி சொல்லிட்டு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. பின்னாடி கேமரா பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பம்போட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோ பெரிய பம்ப் இல்லை, உங்களுக்கு சின்ன பம்ப் மாதிரி இருக்குது. ஸோ சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டல் ஃப்ரேமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு பிளாங்க்ல இருக்கு. மேல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமரா பிளேஸ்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் வந்து ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் பட்டன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இங்கே வந்து பவர் பட்டன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே மேலே போனோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிம் ஸ்லாட் வந்து வச்சிருப்பாங்க. ஹைப்ரிட் டியூவல் சிம் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்படியே நம்ம ஃபோன் கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து சி டைப் சார்ஜர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா 3.5mm ஜாக் வந்து இந்த ஃபோனில் வந்து அவைலபிளாக இருக்கு. இப்போ ஃபோனோட டிஸ்பிளே வந்து பார்த்தலாம். டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 6.5 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் IPS LCD பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மெட் டிஸ்பிளே வந்து கொடுக்கல. இதில் பார்த்தோம் அப்படின்னா HDR10 சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1080x2408 பிக்சல் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மூவி எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். 20:9 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இதோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 185 கிராம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாகவே இருக்கு. நெட்வொர்க் பற்றி வந்து பார்த்துடலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5G வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஃபோனில் வந்து அவைலபிளாக இருக்குது. 2 பேண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க 5Gயில் இந்தியாவில். சைனாவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 பேண்ட்ஸ் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. சைனாலே வந்து போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இப்போ நார்மலாக இப்போ நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னா 4G தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ டியூவல் சிம் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ 2 சிம் பார்த்தீங்க அப்படின்னா அட் டைமில் வந்து உங்களுக்கு டவர் எல்லாமே நல்லா இருக்குது. கால்ஸ் ரிசீவ் பண்ணுறது பேசுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டியோட இருக்குது. எல்லாமே உங்களுக்கு டவர் எல்லா இடத்துலயுமே வந்து ரிசீவ் வந்து உங்களுக்கு நல்லாவே பண்ணுது இந்த ஃபோன்ல. இப்போ இந்த ஃபோனோட ப்ராசர் வந்து பார்த்துடலாம். ஸோ 20000 கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 வந்து சொல்லியிருந்தோம். ப்ராசர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசர் தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 768G 5G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்னாப்டிராகன் ப்ராசர் வந்து யாருமே வந்து கொடுக்கல. ஸோ இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்கள் கேமிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு அல்ட்ரா கேம் மோடு வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணி கேம் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷன் ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் கேம் விளாடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து OS வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து Android 11 தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலா வந்து ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் வைஸ் பார்க்கும்போது பெஸ்ட் ஃபோன் வந்து சொல்லலாம். இந்த ஃபோனில் மெமரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 6GB ரேம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. 128 ரோம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 20000 கிட்ட வருது. இன்னொரு 3000 எக்ஸ்ட்ரா கிட்ட போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8GB ஆப்ஷன் வந்து கிடைக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 256 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோம் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. 128 வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இது மெமரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 35 கிட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து சிஸ்டம் பிடிச்சிக்குது. ஸோ மித்த மெமரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஓன் யூஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ சிம் ஸ்லாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைப்ரிட் வந்து சொல்லியிருந்தோம். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து SD கார்டு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து போட முடியுமோ, அதாவது 1 TB வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போடுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ இது போக எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் SD கார்டு போட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க.
ஃபோனோட பேட்டரி வந்து பார்த்துடலாம். உங்களுக்கு 4400 mAh வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அவைலபிளாக இருக்குது. 55 வாட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ சார்ஜ்லாம் போட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபுல் ஆயிடும். அதாவது சாப்பிட்ற கேப்பில் வந்து ஃபோனை போட்டு போனால் போதும், உங்களுக்கு சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செம்ம ஸ்பீடாகவே ஏறும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் 70 இருக்குது 100 போகணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் வந்து ஏறும். ஸோ அதனால் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூவே கிடையாது. இப்போ ஃபோனோட கேமரா வந்து பார்த்துடலாம். மெயின் கேமரா பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 64 MB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வைடு ஆங்கிள் அல்ட்ரா வைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 MB வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து 2 MB இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் பண்ணுது, பேனரோமிக் ரெண்டுமே எல்லாமே இருக்குது. ஸோ 4Kல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 fps நீங்கள் வரைக்கும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி வந்து உங்களுக்கு 16 MB வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் 1080 மட்டும்தான் வந்து பண்ண முடியும். அப்புறம் HDR சப்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்கு உங்களுக்கு. ஸோ மற்றபடி உங்களுக்கு கேமரா வந்து வெளியே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 4Kலாம் வந்து எடுக்கிறோம், ஏதாவது பிளாக் எடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு சூப்பராகவே செட் ஆகும். ஃபோனோட ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் ஃபோன்லேயே வந்து இன்பில்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கேமிங் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா கேம் மோடு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கேமிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பப்ஜி விளையாடுறீங்க இல்லை ஃப்ரீ ஃபயர் எந்த கேம்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்னாப் டிராகன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதனால் கேமிங் வந்து ஸ்பீட் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் ஹேண்டில் பிடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. கலர் எல்லாமே பிளேஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாகவே வச்சுருக்காங்க. அதனால் வந்து ஃபோன் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும், ரொம்ப லுக் வந்து பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம சொன்ன மாதிரி ஸ்னாப் டிராகன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 768G 5G வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் 20,000 கீழே 5G ஃபோனில் வந்து இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ப்ராசர் வந்து நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்க அப்படின்னா 54 வோல்ட் வந்து கொடுக்குறாங்க. செம்ம ஸ்பீடாக வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். நீங்கள் வந்து 0 to 100லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 35 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கேமரா வந்து சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 64 MB வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோனோட கான்ஸ் என்ன அப்படின்னா வந்து டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐபிஎஸ்ல எல்சிடி டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே இல்லை. ஸோ அது சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து எனக்கு வந்து எல்சிடி வந்து பிடிக்காது அப்படின்னு மாதிரி சொல்லுங்க. பட் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து கேமிங் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. சில பேர் அது வேணாம், எனக்கு எல்சிடி வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது. நெக்ஸ்ட் கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க 2 MB மேக்ரோ. ஸோ அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை. மெயின் கேமரா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இது போக மித்த எல்லாம் நம்ம வந்து ப்ரோஸ் எல்லாமே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து செலக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. இந்த ஃபோனோட டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அந்த ஃபோன் வந்து உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாகவே வந்து சொல்லியிருந்தோம். அதாவது என்ன ப்ராசஸரு என்ன ஏது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து A to Z வந்து ஃபுல்லாகவே இதை பற்றி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கலர் பிடிக்குதோ அதை வந்து பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து 20,000 கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் 5G ஃபோன் இப்போதைக்கு இதுதான். செம ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துமே மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும்
பார்த்தோம் அப்படின்னா 5G ஃபோன்ஸ் வந்து இப்போ வாங்கணும்னு நினைப்பாங்க சீப்பாக 20,000 கீழே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துமே ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானில் ஆல்க்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது வந்து டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு நான் மறக்காமல் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.